நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு சரியான ஒரு டைட்டில், கரெக்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன், நல்ல பர்ஃபெக்டாக ஒரு தம்ப்நெயில், நல்ல அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி டேக்ஸ் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணியுமே வியூஸ் வந்து எனக்கு கம்மியாக தான் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் போயிருக்கும், அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோக்கு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகல அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்துட்டு நீங்கள் அந்த கேட்டகரி மாற்றி போகிறதா இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டிங்களோ அந்த கேட்டகரி பிடிச்சி உங்கள் வியூவர்ஸ் எல்லாம் உங்கள் வீடியோவை பார்த்துருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க அது அந்த மாதிரியான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ நீங்கள் வந்துட்டு வேறு கேட்டகரியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அவங்க வந்து இது அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை வந்து அவங்க பார்க்காம இருக்கலாம். அதனால் உங்களுக்கு வியூஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒரே கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரே கேட்டகரி அப்படிங்கிறது அந்த கேட்டகரியில் சப் கேட்டகரியாக கூட இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இப்போ கிச்சன் ரிலேட்டடான அந்த விஷயங்கள், கிச்சனை வீட்டில் வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா ஹோம் டெக்கர்ஸ், அந்த மாதிரியான அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு ரிலேட்டடான அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதில் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு என்ன கேட்டகரியில் வீடியோஸ் போட போகிறோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதாவது நம்ம போடுற வீடியோ வந்து நமக்கு நல்ல அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு எந்த விஷயம் நம்மளுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கோ, நமக்கு எந்த விஷயம் தெளிவாக தெரியுமோ, எது நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோமோ அதுக்கு ரிலேட்டடான அந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்படி இல்லாமல் தெரியாத ஒரு விஷயத்தில் வந்து மற்றவங்க வந்துட்டு அந்த சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்காங்க, அதில் அவங்களுக்கு நல்ல வியூஸ் போயிருக்கு, நம்மளும் நம்ம சேனலில் வந்துட்டு அதே மாதிரி கண்டென்ட் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சில வீடியோஸ் தான் அந்த மாதிரி மேக் பண்ணி போட முடியும். அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நம்ம தேடி 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 ஒரு வீடியோஸை நம்ம மேக் பண்ணணும் போது நமக்கே அது கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கே போர் அடித்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுற மாதிரி இருக்கும். வேறு கண்டென்ட்டை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை விஷயங்கள்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே கேட்டகிரியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். உங்களோட ஓன் கண்டென்ட் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யூடியூப்பில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைனை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு குக்கிங் சேனலாக இருந்தாலும் ஒரு கோலம் சேனலாக இருந்தாலும் நீங்கள் போடுற அந்த கோலத்தை மட்டுமே காட்டக்கூடாது. ஸோ கோலத்தையும் கையையும் மட்டுமே நீங்கள் காட்டு பண்ணணும். ஸோ அந்த கோலம் போடுறது வந்து நீங்கள் தான் அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ உங்களோட முகமும் வந்து அந்த வீடியோவோட இருக்கிற மாதிரி கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி குக்கிங் பண்ணும்போதும் வெறும் அந்த ரெசிபீஸ் மட்டும் காட்டாமல், ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் மட்டுமே காட்டாமல், ஸோ அதை குக் பண்ணும்போது நீங்களும் நடுவில் கொஞ்சம் உங்கள் ஃபேஸை காட்டி பேசுங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது உங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த சேனல் வந்து இவங்களோடது தான் அப்படிங்கிற அந்த டக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஞாபகமும் வரும். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மானிட்டைசேஷனுக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க பின்னாடி எங்கேயாவது உட்காந்துட்டு ஏதாவது பாட்டுக்கிட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து உங்கள் வீடியோவோட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிற அந்த டைமில் வந்துட்டு பேக்ரவுண்டில் எந்த மியூசிக்கும் ப்ளே ஆகாதவாறு பார்த்துக்கோங்க.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அந்த பாட்டோட சவுண்ட் வந்து உங்கள் வீடியோவில் கேட்டுச்சுன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறீங்க, அதை எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கு சரியான அந்த வியூஸ் வரலை அப்படின்னும் போது நீங்கள் வந்துட்டு வரலைன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டினியூஸாக உங்களோட வேலை என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் போடுற வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்துட்டு ஸோ இவங்க சேனலில் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேறு வீடியோஸை வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.